வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்தி சினிமால இந்த வருஷம் வெளியான சிக்கந்தர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஏஆர் முருகதாஸ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல சல்மான் கான், ராஷ்மிகா மந்தனா, இதை தாண்டி சத்யராஜ் வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இது இந்தியில மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷ் சப்டைட்டில் யூஸ் பண்ணி முழு படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஃபிளைட்ல ஒவ்வொருத்தரா ஏறிட்டு இருக்காங்க. இப்ப மயூர்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்க பையன் கூட தான் ஃபிளைட்ல டிராவல் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல. இப்ப அர்ஜுன் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த அர்ஜுன மயூரை பார்த்தோன்னா எங்கேயோ பார்த்த மாதிரியே அவருக்கு தோணுது போல. மேடம், உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தெரியலன்ற மாதிரி மயூரம் பையன் கிட்ட பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இவங்க பர்மிஷன் இல்லாமே இவங்களை ஒரு போட்டோ எடுத்துடுறாரு. போட்டோவை நெட்ல அப்லோட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கலாம்ல. அந்த மாதிரி இவங்க யாருன்ற மாதிரி சர்ச் பண்றாரு. யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு டைம் இவங்க அந்த மாதிரி படம்லாம் நடிச்சிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் அடல்ட் பிலிம்லாம் நடிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு அவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் நான் அப்ப நடிச்சது, தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுரு, என் பையன் முன்னாடி அதை பத்தி எல்லாம் பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பையன் ரெஸ்ட் ரூம்காக போறான். கொஞ்ச நேரத்துல பையன் திரும்பி வந்துட்டு இருக்கான். அப்ப அர்ஜுன் இருக்கார்ல, என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோன்ற மாதிரி பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. உன் அம்மாவோட ஒரு வீடியோவை பாக்குறியான்ற மாதிரி கொண்டு போறாரு. அதெல்லாம் காட்டாதன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா வேற ஒரு வீடியோவை தான் பையனுக்கு வச்சு தராரு. என் கூட நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உன் பையனுக்கு இது தெரியாது, இல்லனா சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இப்ப ரெண்டு பேருக்கும் கவர் பண்ற மாதிரி பெட்ஷீட்டை போடுறாரு. இந்த லேடியை தப்பா டச் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இவங்களுமே மத்தவங்க கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. யாருகிட்டயும் சொல்ல முடியாது, சுத்தி என்னோட கார்ட்ஸ் தான் இருக்காங்கன்ற மாதிரி அர்ஜுன் சொல்றான். இப்ப தப்பா கையை வைக்கிறதுக்காக வரான். அப்பன்னு பார்த்து ஒருத்தர் கையை பிடிச்சு தடுக்கிறாரு. இவனை அடிக்கிறாரு. அப்பதான் அது யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் பேரு சஞ்சய் அப்படின்றது. சஞ்சய் இவரை அடிக்கிறத கார்ட்ஸ் எல்லாம் பாத்துடுறாங்க. இப்ப சண்டைக்காக வந்துடுறாங்க. சஞ்சய் அந்த கார்ட்ஸையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப அடிச்சு இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுமே கால்ல எல்லாம் விழுந்து இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இப்ப அர்ஜுனுக்கு ஜூஸ் எல்லாம் வர வச்சிடுறாரு. நீ பார்த்தது அவங்களோட பாஸ்ட், இப்ப பிரசன்ட்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல பையன் கூட நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி வார்னிங் தராரு. இவனும் இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரி பயந்த மாதிரி சொல்றான். அதனால இவருமே இவரோட இடத்துக்கு போய் படுத்துறாரு. இங்கதான் சிக்கந்தர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப மும்பைல இருக்க ஒரு மினிஸ்டரை காட்டுறாங்க. இவரோட பேரு ராகேஷ் அப்படின்றது. இவருமே சாப்பிடுறதுக்காக வராரு. இவர் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கோவமா தான் பேசுவாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் அசிஸ்டன்ட் மூலியமா பையன் அடி வாங்கி இருக்கிறது தெரியுது. ஸ்டார்டிங் அர்ஜுன் ஒருத்தர் அடி வாங்கினார்ல, அது ராகேஷோட பையன் தான். என் பையன் மேலேயே ஒருத்தன் கையை வச்சிருக்கானான்ற மாதிரி கோவப்படுறாரு. பிரகாஷ்னு ஒருத்தர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு. அவர்கிட்ட இந்த கேஸை கொடுக்கலான்ற மாதிரி அவர்கிட்ட கேஸை கொடுத்துடுறாரு. அந்த பிரகாஷ் ஹீரோவோட இடத்துக்கு போய் ஹீரோவை தூக்கணும்னு நினைக்கிறாரு. பார்த்தா ஒரு பெரிய அரண்மனைக்கு வந்திருக்காங்க. இந்த அரண்மனையில தான் அவன் வேலை பார்க்கறானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், இந்த அரண்மனையே அவரோட தான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இன்னும் சில பகுதியில ராஜாக்கள் மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி குஜராத்ல ஒரு பகுதியில இவர் ராஜாவா இருப்பாரு. ராணியா நம்ம ராஷ்மிகா தான் இருப்பாங்க. ராஷ்மிகாவும் உட்கார வச்சு இவர்கிட்ட பேசுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு, எங்க இருக்காருன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார், அவர் உங்களை பார்க்கறதுக்காக தான் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிருக்காரு. நீங்க ஸ்டேஷனுக்கு போனா அவரை பார்க்கலாம். நீங்க தான் அவருக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லணும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த பிரகாஷ் சொல்றாரு. இப்ப பிரகாஷ் இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் கொண்டு வந்த வண்டியை ஆளுங்கெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. காரணம் ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காருல, அதனால தான் கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, கவலைப்படாதீங்க சார், எங்க வண்டியை எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரா சரின்ற மாதிரி இங்க இருந்து ஒரு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோவை கவனிச்சுக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா இவரோட சீனியர்ஸே ஹீரோ கிட்ட உட்காந்து சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக ஹீரோ கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றதுக்காக வீட்டுக்கெல்லாம் போனன்ற மாதிரி இவர்கிட்டயும் கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோவை போக சொல்லி சொல்றாங்க. ஹீரோ கிளம்பிட்டு இருக்கும் போது இவரை நிறுத்தி பேசுறாரு. ஒரு மினிஸ்டர் பையன் மேல கைய வச்சிருக்க, இந்த விஷயத்தை நான் அப்படியே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மினிஸ்டர் பையன் சாதாரண வேலை பண்ணல, தப்பு பண்ணா, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான் கால்ல பேசுறாங்க. என்ன சார், புத்திமதி சொன்னீங்களான்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா கேக்குறாங்க. அவங்க கிண்டலுக்கு தான் கேக்குறாங்கன்னு இவருக்குமே புரியுது. இப்ப வேணா உன்னோட புருஷன் தப்பிச்சிருக்கலாம், ஆனா சீக்கிரமா அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ட்ரை பண்ணுங்க சார், அந்த மினிஸ்டருக்காக தானே நீங்க வேலை பாக்குறீங்க, அதை பத்திலாம் எங்களுக்கும் நல்லா தெரியும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ சஞ்சயை பொறுத்த வரைக்கும் குவாரி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபோட பேரு சாய் ஸ்ரீ அப்படின்றது. அந்த குவாரியில வேலை பார்க்குற ஒருத்தருக்கு கல்யாணமா இருக்கும். அந்த கல்யாணத்தை இவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப குவாரியில தான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த பிரகாஷும் அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோவை பத்தியும் ஹீரோயினை பத்தியும் கேட்டு
தெரிஞ்சுக்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட் எல்லா டீடைலும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சொல்லிட்டு இருக்கவரு ஹீரோயினோட ஆளா இருப்பாரு. கொஞ்சம் தள்ளி வந்து இன்ஸ்பெக்டர் கேட்டதை பத்திலாம் சொல்லிட்டாரு. ஏதோ பிளான் பண்றாரு போல மேடம், கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே சரி பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. எப்பவுமே ஹீரோ கூட கார்ட்ஸ்லாம் வருவாங்க. இன்னைக்கு கார்ட்ஸ்லாம் வேணாம், நம்ம தனியா போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அவர் முன்னாடி ஏத்துக்கிறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பின்னாடியே வந்துட்டுருங்க, இவருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கார்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, கவனமா பாத்துக்கணும்னு நினைக்கிற ஒய்ஃபா தான் இவங்க இருப்பாங்க. இப்ப தூங்குற மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இவர் கார்ல வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்ப திடீர்னு 2-3 கார் இவரை வழி மறைக்குது. நம்மள அட்டாக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, ஹீரோயினுக்கு தெரியாம நம்ம சண்டை போடணும்னு யோசிக்கிறாரு. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த கேப்ல சண்டை போடலான்ற மாதிரி காரை விட்டு இறங்கிடுறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அச்சச்சோ நிறைய பேர் வந்திருக்காங்க, சீக்கிரமா நம்ம ஆளுங்களை வர வைக்கணும்ன்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவே தனியால இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க அடி வாங்கும் போது கன்னெல்லாம் எடுத்து இவரை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இத பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. ஷூட் பண்றதுக்காக கன்னெல்லாம் எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா, அப்படி வந்தவங்க எதையோ பார்த்து பயப்படுறாங்க. எதை பார்த்து பயப்படுறாங்கன்னா, ஹீரோவோட ஆளுங்க ட்ரெயினுக்கு அந்த சைடு நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்க்கறவங்களுக்கு பயம் வந்துருது. ஹீரோவை எதுவுமே பண்ணாம கிளம்பிடுறாங்க. ஹீரோவன் நம்மளை பார்த்து தான் பயந்து ஓடிட்டாங்க போலன்னு யோசிக்கிறாரு. ஹீரோ திரும்பி பார்க்கும்போது இவரோட ஆளுங்களா இருக்க மாட்டாங்க, ஒளிஞ்சிருப்பாங்க. பொதுவா ஹீரோவே சிச்சுவேஷன் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாரு. அதை மீறியும் ப்ரொடெக்ட் பண்ற வேலையை நம்ம பண்ணணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் நினைப்பாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ எப்ப பாரு வேலை வேலைன்னு தான் இருப்பாரு. ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது கூட மும்மரமா இவர் லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு பெயிண்டிங் பண்ணிருக்கேன், பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. எடுத்துட்டு வா பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பெயிண்டிங் அவர் பார்க்க போறாருன்ற மாதிரி சந்தோஷமா எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோக்கு ஒரு வேலை வந்திருக்கும், வேலையில பிஸி ஆயிடுறாரு. இப்ப அவர் பார்க்க மாட்டாருன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணாதீங்க மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க்கரும் ஆறுதல்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் ஃபீல்லாம் பண்ணல, இவரை மாதிரி யாராலையும் என்ன பாத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு. என் ஹஸ்பண்ட் எனக்காக எல்லாத்தையுமே தராரு, ஒன்ன மட்டும் அவரால் தர முடியல, அதுதான் நேரம்ன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா இவங்க சொல்றாங்க. டைமை மட்டும் அவரால் அதிகம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது போல. இப்ப அவர் பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பேசுறதுக்காக வராங்க. நாளைக்கு தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ண நாளா இருக்கும், அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதை எப்படி மறக்க முடியும், ஞாபகம் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த நாள் ஹீரோயினை எங்கேயாவது கூட்டு போனோம்னு நினைக்கிறாரு. ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு கூட்டு வந்திருக்காரு. ரெண்டு பேருமே சந்தோஷமா அந்த இடத்துல டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஸ்டார்டிங் அர்ஜுன் ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனுக்கு இன்னைக்கு தான் 30வது பர்த்டேவா இருக்கும். அந்த பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்பதான் சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு. இவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான் பாத்தீங்களா, அது அங்க இருக்க யாரோ வீடியோ எடுத்து நெட்ல போட்டு விட்டுருக்காங்க போல. இத பாக்குற ராகேஷ் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. பையனுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட கேக்குறான். இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த விஷயத்த சந்தோஷமா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்காக வராங்க. இவங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது வெளிய சவுண்ட் கேக்குது. நான் என்னன்னு பாத்துட்டு வரேன்ற மாதிரி ஹஸ்பண்டும் கீழே இறங்கி வந்துடுறாரு. பார்த்தா இந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வந்திருக்காரு. இவர் வச்சிருக்க குவாரியில தான் இவர் மேனேஜரா வேலை பார்ப்பாரு. குவாரிக்காக வெடிலாம் வாங்குவாங்க பாத்தீங்களா, காசுக்கு ஆசைப்பட்டு பஞ்சாப்ல ஒருத்தங்கிட்ட நிறைய வெடியை நான் வித்துட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். பஞ்சாப்ல இப்போ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கும், அந்த வெடி மூலியமா தான் அட்டாக் நடந்திருக்குன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. நீ தான் அதை தந்தியான்ற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நான் இப்படிலாம் ஆகும்னு யோசிக்கல, என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி மேனேஜர் கெஞ்சி கேட்கிறாரு. உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது, முதல்ல கிளம்புன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரகாஷோட ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தர் இவங்க ஆளா இருப்பாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதாவது மேனேஜர் கதையை முடிச்சு ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணாருன்ற மாதிரி ஹீரோவை சிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. மேனேஜரை எப்படியாவது காப்பாத்தணும், நீங்க தான் சரண்டர் ஆக வைக்கணும்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா மேனேஜரை இவர் பாட்டுக்கு போக சொல்லிட்டார்ல, புடிச்சு இவரே போலீஸ்ல ஒப்படைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பார்த்தா மேனேஜரை காலி பண்றதுக்காக நிறைய ஆளுங்க வராங்க. இதை ஹீரோ கவனிச்சிடுறாரு. மேனேஜரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனும் அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்ற மாதிரி வேகமா கிளம்புறாங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே குவாரியில வெடிக்கிறதுக்காக பத்த வச்சிருப்பாங்க போல. அதை லாஸ்ட் நேரத்துல தான் இவங்க கவனிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி போயிடணும்னு ஓடுறாங்க. அப்பதான் கரெக்டா வெடியுது. இந்த சமயம் தான் ஹீரோனும் வந்திருப்பாங்க. நீ எதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்தது பாத்தீங்களா, அதை பத்திலாம் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப மேனேஜர் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கான், கோர்ட்ல ஒப்படைச்சு பண்ண வேண்டிய விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. யாருக்கும் அடிப்படலன்னு கேக்குறாரு. எல்லாருமே அடிப்படலன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கும், அதை ஹஸ்பண்ட் கிட்ட மறைச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும் கூப்பிடுங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. ஆளுங்களுமே ஒய்ஃப் பேசணும்னு சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் அப்புறமா கால் பண்ணி பேசுறேன்ற மாதிரி சிக்னல்லயே சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு.
சே இப்போ கூட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியலையேன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, இவனை கூட்டிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோயினுக்கு அடிபட்டதுனால ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த பக்கம் யாரையும் விட்டுருக்க மாட்டாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பிரச்சனைனே புரிய மாட்டேங்குது. ஹீரோ கால் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஈவினிங்க்கு மேலதான் விடுவேன்னு சொல்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கொஞ்சம் சீரியஸ் பிரச்சனை அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மேனேஜர் தான் இந்த தப்பை பண்ணன்ற மாதிரி ஏத்துக்கிறான். லீகலா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிளம்பலான்ற மாதிரி ஹீரோ கிளம்புறதுக்காக போறாரு. அப்ப எல்லாருமே வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி இவர் பார்வையிலே கேட்கிறாரு. அவங்க இறந்து போனதை பத்தி சொல்றாங்க. எது இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராரு. ஒய்ஃப் கடைசியா கூட பேசணும்னு சொல்லியிருப்பாங்க, அப்போ கூட பேசாம போயிட்டுமே, இவளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போயிட்டுமேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. அவங்க தினமும் நிறைய மெசேஜ்லாம் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் இவர் ரிப்ளைவே பண்ணிருக்க மாட்டாரு. கடைசியா அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சாங்கன்னு இப்பதான் இவருக்கு புரியுது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உங்க ஒய்ஃப் அவங்களோட பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணிருக்காங்க. சோ உங்க ஒய்ஃப் வேற ஒருத்தங்க ரூபத்துல உயிர் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க, ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. டைமே ஸ்பெண்ட் பண்ணல, அதை நினைச்சு இவருமே அசிஸ்டன்ட் கிட்ட கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. என் ஒய்ஃப் ஆர்கன் தந்திருக்கால, அவங்களாவது நல்லபடியா இருக்கணும், அவங்கள நான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவர் வீட்டுல எந்த இடத்துல உட்காந்தாலும் சரி ஒய்ஃபோட ஞாபகம் தான் வருது. ஒய்ஃப் கூட நிறைய பேசியிருப்பார்ல, அந்த விஷயம்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் கிட்ட யாருக்கு ஆர்கன் போயிருக்குன்றத பார்த்து சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்றது இல்லீகலா இருக்கும். டாக்டருமே இந்த விஷயம் வெளியே வந்தா எனக்கு பிரச்சனை ஆயிடும், இவங்க 3 பேருக்கு தான் போயிருக்கு, இதை வெளியே வராம பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவரும் மும்பைக்கு டிராவல் பண்ணலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா இவரோட ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்களை தனியா நாங்க விட மாட்டோம், நாங்களும் வரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி எல்லாருமே சேர்ந்து போலான்ற மாதிரி இவங்களுமே மும்பைக்கு வந்துடுறாங்க. ஒரு டாக்ஸிக்காரர் ஏன் டாக்ஸில வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இவர் டாக்ஸிலேயே போலான்ற மாதிரி எல்லாருமே ஏறிக்கிறாங்க. மும்பைல எனக்கு தெரியாத பகுதியே இல்ல சார், எல்லா பகுதியும் எனக்கு தெரியும், எந்த இடம்னாலும் சொல்லுங்கன்ற மாதிரி ஜாலியா இவங்க கிட்ட பேசிக்கிட்டே வராரு. நிறைய காமெடிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ கொஞ்ச நாளா சிரிக்கவே செஞ்சிருக்க மாட்டாரு, இவர் பண்ற காமெடியில சிரிக்கிறாரு. அதனால இவருக்கு நிறைய காசு தராரு. நான் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, என்ன சிரிக்க வச்சதுக்கு நன்றின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரனோட லங்ஸ் ஒரு சின்ன பையனுக்கு தான் போயிருக்கோம். அவன் பேரு ஜுபீர் அப்படின்றது. அந்த ஜுபீரை பாத்துறாரு. ஜுபீரை பார்க்கும்போது ஈரனை பாக்குற மாதிரியே இவருக்கு தோணுது. அந்த ஜுபீரை பொறுத்த வரைக்கும் ரோட்ல தான் இருக்கிற பையனா இருப்பான். இவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பான். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. கரெக்டா அந்த சமயம் ஒரு லங்ஸ் கிடைச்சிருக்கும், அதை இவனுக்கு வச்சிருப்பாங்க. மத்தபடி இவன் ரொம்பவே கஷ்டப்படுற பையன்றது இவருக்கு தெரியுது. உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கு என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுமே இவனோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் சொல்றான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் தான் ஆசைன்ற மாதிரி சொல்றான். அவ்வளவுதானே, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவர் எதுக்காக இந்த ஹெல்ப் பண்றாரு அப்படின்றது இந்த சின்ன பையனுக்கு புரிய மாட்டேங்குது. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவனையும் இவன் ஃப்ரெண்ட்ஸையும் நல்லபடியா சாப்பிடலாம் வைக்கிறாரு. இந்த சின்ன பையனை அப்பப்ப செக் பண்றதுக்காக ஒரு டாக்டர் வருவாங்க. அவங்களுமே ஹீரோ கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த பையனை மாதிரி பாதிக்கப்பட போறாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த ஸ்லம்மியை காலி பண்ணணும்னு ஒரு பிசினஸ் மேன் பிளான் போடுறாரு. அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வேணும்ட்டே குப்பையெல்லாம் போட்டு எரிக்கிறாரு. அந்த பொல்யூஷனால் தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவங்க ஓடிட்டா நமக்கு இடம் கிடைச்சிரும்ன்றதுக்காக தான் அந்த பிசினஸ் மேன் இப்படி பண்றான்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, என்ன விலை கொடுத்தாவது அவன் இடத்த வாங்கிருங்க, இதுக்கப்புறம் மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நீங்க இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்கன்ற மாதிரி இங்க இருக்க சில ஆளுங்க கிட்ட பொறுப்பெல்லாம் தந்துடுறாரு. நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. நம்ம அடுத்த ஆளை பார்க்கலான்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. ஆக்சுவலா ரெண்டாவது ஒரு பிராமின் வீட்டுக்கு தான் இவர் வந்திருக்காரு. இந்த வீட்டு மருமகளா வைதேகின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஈரனோட கண்ணு போயிருக்கு. இப்ப வைதேகி மாமனார் தான் கதவை திறக்கிறாரு. கை நீட்டி கடன் வாங்கிட்டா இப்படிதான் கும்மலா வந்து பிரச்சனை பண்ணுவீங்களான்ற மாதிரி அந்த மாமனார் கேட்கிறாரு. ஆக்சுவலா வைதேகியோட கண் ஆபரேஷனுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க போல, கடனை திரும்பி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறதா நினைச்சு பேசுறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நாங்க கடனை திரும்பி வாங்குறதுக்காகலாம் வரல, வைதேகியோட சொந்தக்காரங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வைதேகியோட தூரத்து சொந்தக்காரங்கன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், நீங்க அடகு வச்ச எல்லா நகையும் நாங்க மீட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நகை எல்லாத்தையும் தராங்க. இதை பாக்குற வைதேகியும் ஃபேமிலியும் சந்தோஷப்படுறாங்க. வைதேகியோட தாலி செயின் முதற்கொண்டு வச்சிருப்பாங்க. இப்ப மாப்பிள்ளை கிட்ட அந்த தாலி செயினை தராங்க, போட்டு விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப வைதேகி கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்கல்ல, இவரும் சந்தோஷமா கிளம்புறாரு. இப்ப 3வது பொண்ணை பாக்குறதுக்காக வராங்க. அந்த பொண்ணோட பேரு நிஷா அப்படின்றது. அந்த பொண்ணுக்கு தான் ஆர்ட் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இன்னுமே கொஞ்சம் ப்ராப்ளத்துல தான் இருக்கா. வச்ச ஆர்ட் சரியா துடிக்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா துடிக்குது போல. அதை நினைச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்றாங்க. இவருமே தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. அந்த பொண்ணோட ப்ராப்ளம் சீக்கிரமா குணமாகணும் அப்படின்ற மாதிரி இவர் பூஜை எல்லாம் பண்றாரு. இவருக்காக கூட பண்ணிருக்க மாட்டாரு, இந்த பொண்ணுக்காக பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் தெரியும்ல, இங்க இருக்க டாக்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி
பேசலாம் வைக்கிறாரு. அது மூலியமா அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டை இவங்க வேகப்படுத்துறாங்க. இப்ப பொண்ணோட கண்டிஷன் தேறி வந்துருது. இப்ப பொண்ணோட அப்பாவும் இவருக்கு நன்றிலாம் சொல்றாரு. ஆல்மோஸ்ட் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம திரும்பி கிளம்பலான்ற மாதிரி இவரும் வந்த டாக்ஸிலேயே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு மீட்டிங் அந்த இடத்துல நடக்குது. ராகேஷ் தான் அந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு. என் பையன் சம்பந்தமா ஒரு வீடியோ வந்திருக்குல்ல, அது ஏஐ வீடியோ தான், என் பேர் அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப செக்கிங்ல இருக்க ஒரு போலீஸ் ஹீரோவை கவனிச்சிடுறாரு. இப்ப உடனே இந்த பையன் அர்ஜுனுக்கு கால் பண்ணிட்டாரு. ஹீரோ இங்க தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அர்ஜுன் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து பிரகாஷ் கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னு தெரியல, ஹீரோவும் டீமும் இப்ப இந்த பகுதியில இல்ல, மும்பைக்கு தான் போயிருக்காங்கன்னு தெரிய வருது. மும்பையில உனக்கு எதிராக தான் ஏதோ பிளான் பண்றாங்க போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நம்மள காலி பண்றதுக்காக தான் வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி பையனுக்கு பயம் வந்துருது. இவங்களுக்கு வேண்டிய கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, கேமராவை அந்த பக்கம் திருப்பி மெயின் ஸ்கிரீன்லயே ஹீரோவை காமிச்சிடுறாரு. இந்த விஷயத்தை பாக்குற ராகேஷ் கடுப்பாவறாரு. ஆனா ராகேஷ் பேசிட்டு இருக்காருல, அதனால பையன் கிட்டயும் ஆளுங்க கிட்டயும் கவனிச்சுக்கோங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவை விடக்கூடாதுன்ற மாதிரி இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் டீமும் பிரச்சனை வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க விடுற மாதிரியே தெரியல. எப்படியாவது இவங்க வண்டியை நிறுத்தணும்ன்ற மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அதுலயே இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பாமெல்லாம் எடுத்து தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். இவங்களுமே அந்த மாட்டாம வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவன் தூக்கி போட்டுட்டு இருக்கும் போது ஒரு பாம் ஸ்லிப் ஆகி காருக்குள்ளேயே விழுந்துருது. அதாவது அவன் வந்து காருக்குள்ளேயே விழுந்து அந்த கார் வெடிச்சு அவன் காலி ஆயிடுறான் போல. அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ராகேஷ்க்கு பையன் இறந்து போன தகவல் தெரிய வருது. பயங்கரமா இந்த இடத்துல டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்ஸ்பெக்டர் பிரகாஷை காட்டுறாங்க. ஹீரோ எதுக்காக போயிருக்காருன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அப்பதான் ஹீரோ 3 பேரை பாக்குறதுக்கு போயிருக்கிறத பத்தி தெரிய வருது. அதாவது ஒய்ஃபோட ஆர்கனை அவங்களுக்கு வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது யார் 3 பேருன்றது இவங்களுக்கு தெரியல. ஹீரோ சொந்த ஊருக்கு தான் திரும்பி போயிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கும் ஆளுங்களுக்கும் திரும்ப திரும்ப கால் வருது. அந்த மினிஸ்டரா தான் இருக்கும், போனை என்கிட்ட கூடுன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர பார்த்தா அந்த ராகேஷ் தான் பேசுறாரு. என் பையனை அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க பையனை நான் சாவடிக்கல, இது ஆக்சிடென்ட் தான், அவனா தான் இறந்து போனான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த விஷயத்த ராகேஷ் ஏத்துக்கிறதாவே இல்ல. நீ எதுக்காக மும்பைக்கு வந்திருக்கன்றது எனக்கு தெரியும். உன் ஒய்ஃபோட ஆர்கனை 3 பேருக்கு வச்சிருக்காங்க. அவங்க மூலியமா உன்னோட ஒய்ஃப் உயிர் வாழ்றதா நீ நினைக்கிற. அந்த 3 உயிரையும் நான் சாவடி பண்றான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது உன்னால முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோன்ற மாதிரி ஹீரோ சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்க 2 பேருமே சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்கல்ல. மும்பையை விட்டு கிளம்புற பிளானை கேன்சல் பண்ணிடுறாரு. இங்க இருந்து அந்த 3 பேரை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க எல்லாரையும் ட்ரெயினை விட்டு இறக்கிடுறாரு. ஹீரோ இருந்த வரைக்கும் குப்பையெல்லாம் கொட்டாம இருந்தாங்க பாத்தீங்களா, திரும்பி அவனுங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவரம் தட்டி கேட்கலான்னு போறாரு. அந்த பெரியவரை போட்டு அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப வந்திருக்க எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாரு. உங்க மாமாவோட சொந்தக்காரங்கன்ற மாதிரி இவங்க பொய் சொல்லி தான் வைதேகி வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. ஏன் பொய் சொல்லி போனீங்கன்ற மாதிரி அந்த மாமா கேக்குறாரு. இவங்க உண்மையிலேயே எதுக்காக வந்திருக்காங்கன்ற விஷயத்தை இந்த மாமா கிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. நானே வீட்டுக்குள்ள கூட்டு போறேன், ஆனா வீட்லயே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டாரு. அதாவது வைதேகி கோச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. காரணம் வைதேகி வேலைக்கு போய் கடன் அடைக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா வீட்டுல மாமனார் இருக்கார்ல, பெண்கள்லாம் வெளியே போய் வேலையை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற டைப்பா இருப்பாரு. அதனால தான் 2 பேருக்கு சண்டை ஏற்பட்டிருக்கும். இப்ப சமாதானம் பத்தி விட்டு போறதுக்காக தான் இந்த அங்கிள் வந்திருக்காரு. அங்கிள் கூட சேர்ந்து இவங்களுமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. வைதேகியை பொறுத்த வரைக்கும் டாப்பரா இருப்பாங்க. உங்களுக்கு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வேலை கிடைச்சிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இதெல்லாம் பாக்குற அந்த பெரியவருக்கு கோவம் வருது. இவன் வேற தேவையில்லாம தூண்டி விடுறானேன்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப ஹீரோ கிளம்பலாம்னு நினைக்கும் போது வைதேகி இருக்காங்கல்ல, இந்தாங்க வத்தல்ன்ற மாதிரி தராங்க. நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நன்றின்ற மாதிரியும் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, அந்த ஃப்ரெண்டான டிரைவர் கிட்ட நீ வத்தல வச்சுக்கோன்னு தந்துடுறாரு. நிஷான்ற ஒரு பொண்ணுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் சரியா இருக்கும். ஆனா அந்த பொண்ணு கபில்னு ஒருத்தனை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த கபில் சரியான பொறுக்கி இவளை ஏமாத்திட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கான். இது என் பொண்ணுக்கு தெரிஞ்சா திரும்பி ப்ராப்ளம் வந்துரும்ன்ற மாதிரிலாம் அப்பா புலம்புறாரு. சரி, அந்த கபிலை பார்த்து நம்ம பேசினா என்னன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப இவருமே கபிலை பார்க்கறதுக்காக ஜிம்முக்கு வந்துடுறாரு. நீ தாராளமா இன்னொன்னு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா அவ ஹெல்த் மோசமா இருக்கு, கொஞ்ச நாள் மட்டும் அவ கிட்ட பேசுற மாதிரிலாம் நடந்துக்கோ, அவ சரியானதுக்கு அப்புறம் நீ என்ன முடிவுனால எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனா கபில் அதுக்கெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி பிரச்சனை பண்றான். கபில் ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து அவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. கபிலையும் அடிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டிரைவர் கிட்ட தானே வத்தல தந்தாரு. டிரைவர் வத்தல ஒரு ஃபாரினர்ஸ்க்கு தந்திருப்பாரு. அந்த ஃபாரினர்ஸ்க்கு வத்தல் ரொம்ப பிடிச்சிருது போல, எங்களுக்கு நிறைய வேணும்ன்ற மாதிரிலாம் கால் பண்ணி கேக்குறாங்க. உடனே ஹீரோ போனை வாங்கி பேசுறாரு. இந்த வேலை உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாரு. அவங்களும் ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. இது மூலியமா வைதேகிக்கு ஒரு பிசினஸை இவர் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. அந்த மேனேஜரை பொறுத்த வரைக்கும் நான் தான் வெடி மருந்த வித்தன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப ராகேஷும் ஆளுங்களும் போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. வேற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. அதாவது ஹீரோ தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு, நான் அவருக்கு வேலை மட்டும் தான் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல வச்சிடுறாங்க.
இதை வச்சு அவனை லாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இதை தாண்டி அந்த ஆர்கன் போயிருக்க அந்த 3 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஹீரோ டேட்டாலாம் கரெக்டா வர மாதிரி பண்ணிருப்பாரு. இவங்களுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சைடு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ இங்க இருக்க பிசினஸ் மேன் ஆளுங்களை அடிச்சாரு பாத்தீங்களா, அதுக்காக ஒரு போலீஸை அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ அரெஸ்ட் ஆகி உள்ள போக கூடாது இல்ல, அதனால ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் காசை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி அவர்கிட்ட பேரம்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவருமே சரண்டர் ஆகிறதுக்கு வேற 2 பேர் வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிட்டு 2 பேர் கிளம்பிடுறாங்க. இந்த ஜுபீரை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் நம்மளோட அப்பான்னு நினைக்கிறான். என்ன அனாதையா விட்டு போயிட்டாரு, இப்ப மனசு கேட்காம திரும்பி வந்து என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ப மாட்டாங்க. இருங்க அவங்கள நம்ப வைக்கிறேன், இப்ப நான் இருமுனா அவர் துடிச்சு போயிடுவாரு பாருங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இரும்ப ஆரம்பிக்கிறான். இவன் இரும்ப ஆரம்பிச்சோன்னா ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. என்னாச்சு சுபீர் பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ எதுக்கு வெளியெல்லாம் இருக்க, பொல்யூஷன் இருக்கு பேர், உள்ள போன்ற மாதிரிலாம் அக்கறையா பேசுறாரு. பாத்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி இவனோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சிரிக்கிறான். பிரகாஷை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஈகோ பிரச்சனை மாதிரி எடுத்துக்கிறாரு. அதனால ஹீரோவை எப்படியாவது பிடிச்சே தேடணும், எல்லா இடத்துலயும் ஹீரோவை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோ வீட்டுக்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் சட்டுன்னு இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நீ ஒழுங்கான போலீஸா இருந்தா பரவாயில்ல, ஆனா நீ அந்த மினிஸ்டருக்காக தான் வேலை பாக்குற, அதனால தான் உனக்கு மரியாதை கொடுக்க எனக்கு தோணலன்ற மாதிரி ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த பிரகாஷ் அடி வாங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா பிரகாஷோட ஒய்ஃபும் பையனும் வந்துடுறாங்க. அவங்க முன்னாடி மட்டும் ஹீரோ நார்மலா பேசுறாரு. நான் இவனோட ஃப்ரெண்டு தான், பாத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சமாளிச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஒரு பிசினஸ் மேன் இந்த ஸ்லம்மியை காலி பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு பாத்தீங்களா, அவரை நேரடியா பார்த்து பேசணுன்றதுக்காக ஹீரோவும் அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. தனியா தானே வந்திருக்கான், உள்ள விடுங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவரும் உள்ள வந்துடுறாரு. உங்க இடத்தை பொல்யூட் பண்ணி எல்லாரையும் போக வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த காசை நானே தந்துடுறேன்னு ஹீரோ சொல்றாரு. எவ்வளவு காசு தருவ, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அப்ப ஹீரோ இருக்காருல, வெளியே ஒரு வண்டி முழுக்க காசை கொண்டு வந்திருக்கிறத காட்டுறாரு. அவசரப்பட்டு என்கிட்ட காசை வேற காமிச்சிட்ட, இப்போ உன் கதையை முடிச்சுட்டு அந்த காசெல்லாம் நான் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவேன்ற மாதிரி அந்த பிசினஸ் மேன் கேட்கிறாரு. அதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. இந்த கிளப்ல ஒரு பகுதி மட்டும் வெடிச்சு செதறுது. நான் வேற ஒரு பட்டனை பிரஸ் பண்ணனா வேற ஒரு பகுதி வெடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா காலி பண்ணிடுவேன், அதனால ஒழுங்கு மரியாதையா சைனை போடுன்ற மாதிரி மிரட்டுறாரு. இவ்வளவு நேரம் தனவட்டா பேசின பிசினஸ் மேன் இப்பதான் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுறாரு. சைனை போட்டுலாம் அப்படின்ற மாதிரி சைனை போட்டுறாரு. சோ ஹீரோக்கு தான் அந்த இடம்ன்ற மாதிரி சேர்ந்துருது இல்ல, இதுக்கப்புறம் அந்த இடத்துல குப்பெல்லாம் இருக்காதுன்ற மாதிரி கிளியர் பண்ணிடுறாரு. இப்பதான் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க கூட சேர்ந்த மாதிரி இவர் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சுபீர் பக்கத்துல வந்து டான்ஸ் பண்றான் பாத்தீங்களா, அப்படி டான்ஸ் பண்ணும்போது ஹீரோனே டான்ஸ் பண்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. பயங்கரமா இவருமே சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வைதேகியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. இப்ப அவங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லேடிஸை வச்சு வீட்லயே தான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் வைதேகி பசங்க வராங்க. இவர் சும்மா விளையாட்டுக்கு கேட்கிற மாதிரி அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. முதல்ல அம்மா, அதுக்கப்புறம் அப்பான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பாட்டின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பேரை எப்ப சொல்லுவாங்கன்ற மாதிரி தாத்தா பார்த்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா சொந்தக்காரங்களோட பேரையும் சொல்லிடுறாங்க. தாத்தாவோட பேரை சொல்லாமே இருக்காங்க. என்ன பேரம் பேத்திங்க தாத்தாவோட பேரை சொல்லவே மாட்டாங்கன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. இது வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கவங்களோட சந்தோஷத்துக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன், ஏன் என்ன யாருக்குமே பிடிக்கலன்ற மாதிரி அவர் ஃபீலிங்கா பேசுறாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, சார் நீங்க அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறீங்க, ஆனா அவங்க ஃப்ரீடத்தை நிறைய நீங்க தடுக்கிறீங்க, அங்க போக கூடாது வெளியே போக கூடாதுன்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க, அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நம்மளால பேச முடியாததை ஹீரோ பேசிட்டாருன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இந்த பெரியவருமே புரிஞ்சுக்கிறாரு. இப்ப பெரியவர் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி ரூம்குள்ள போறாரு. என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வெளியே வந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பத்திரத்தை தான் கொண்டு வராரு. இந்த வீட்டை அடமானம் வச்சிடலாம், இந்த பிசினஸை இன்னும் டெவலப் பண்ணி நடத்துங்க, நான் சப்போர்ட் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாரையும் ஃப்ரீயா செயல்படுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் மாறிட்டார்ல, அதனால ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப எல்லாருமே நல்லபடியா பேசி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. ராகேஷ்க்கு அந்த ஆர்கன் வாங்கின 3 பேர் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. இப்பதான் இன்ஸ்பெக்டர் மூலியமா இவருக்கு தெரிய வருது. சார் இவங்க 3 பேர் தான் ஆர்கன் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க 3 பேர் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி ராகேஷ் யோசிக்கிறாரு. இப்ப நமக்கு வைதேகி ஹஸ்பண்ட காட்டுறாங்க. போலீஸ் பிடிச்சதுனால ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. ஸ்டேஷன்ல ஹீரோவோட போஸ்டர் இருக்கிறத பாக்குறாரு. ஹீரோ தீவிரவாதி அப்படின்ற மாதிரி தான் போஸ்டர் இருக்கும். வைதேகி உன் மாமாக்கு தெரிஞ்சவர் தீவிரவாதின்ற மாதிரி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, மாமாக்கு தகவலை சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ ஜுபீரை பாக்குறதுக்காக வராரு. ஜுபீருக்கு மைனரா திரும்பி ஒரு ஆபரேஷன் பண்ணும் போல, ஆனா இவன் வேணான்ற மாதிரி சொல்றான். ஏன் வேணான்னு சொல்றன்ற மாதிரி கேட்கிறாரு.
இல்ல எனக்கு ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திடுவீங்க, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி கேக்குறான். அதுவும் சரிதான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறது. இங்க பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஆபரேஷன் பண்ணோம், அதுக்கான ஏற்பாடை சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய செலவாகும்ன்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க சொல்றாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பாதிக்கப்பட்ட மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணோன்ற மாதிரி ஏற்பாடு நடக்குது. நிஷாவோட பாய் ஃப்ரெண்ட போட்டு ஹீரோ அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த விஷயத்தெல்லாம் நிஷா கிட்ட சொல்லிடுறான். நிஷா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் மேல நீ எப்படி கைய வைப்ப, முதல்ல நீ யாருன்ற மாதிரிலாம் ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு வைதேகி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வைதேகி மாமா மேல கோவப்பட்டு இருக்காங்க. எதுக்காக ஒரு தீவிரவாதியை வீட்டுக்கு கூட்டு வந்த, அவனை உடனே போலீஸ்ல ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ரெண்டு சைடுமே பேரலா ஹீரோ யாருன்றது தெரிய வருது. இந்த சைடு அப்பா சொல்றாரு, அந்த சைடு மாமா சொல்றாரு. ஹீரோ சாதாரண ஆள் கிடையாது, ஒரு இடத்துல ராஜா மாதிரி இருந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி இருந்தவர் ஒய்ஃபோட ஆர்கன் உங்களுக்கு வந்ததுனால உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சாரு, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தாருன்றதெல்லாம் சொல்றாங்க. தனக்காக ஹீரோ நிறைய விஷயத்த பண்ணிருக்காருன்றது நிஷாக்கு இப்பதான் புரியுது. நிஷாவும் என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வைதேகி ஃபேமிலியும் ஹீரோ நல்லவர்னு புரிஞ்சுக்கிறாங்க. உன்னை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போறதுக்குள்ள பாக்குறதுக்காக வருவன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இன்னும் வராம இருக்காருல, இந்த ஜுபீர் டென்ஷன் ஆயிடுறான். என் அப்பா அப்ப விட்டு போனாரு, அதே மாதிரி தான் இப்பயும் விட்டு போயிருக்காருன்ற மாதிரிலாம் அப்பாவை திட்டுற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்கான். இதை கவனிச்சிட்டு இருக்க அசிஸ்டன்ட்டுக்கு கோவம் வந்துருது. இங்க பாரு தம்பி, அவர் உன்னோட அப்பா கிடையாது, இந்த இடத்தோட ராஜான்ற மாதிரி அவரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் சொன்ன மாதிரியே வந்துட்டான் பாத்தியான்னு இந்த பையன் கிட்ட பேசுறாரு. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்கன்னு இந்த பையன் சொல்றான். என்ன திடீர்னு சார்னு கூப்பிடுறான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆளுங்க தான் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி ஆளுங்களை முறைக்கிறாரு. நீ எதுக்காக என்ன திடீர்னு சார்லாம் கூப்பிடுற, நான் என்னைக்குமே உன்னோட அப்பா தான், நீ அப்பான்னு கூப்பிடுறது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, இதுக்கப்புறமா அதே மாதிரி கூப்பிடுன்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசுறாரு. பயங்கர எமோஷனலா தான் இந்த விஷயத்த பேசுறாரு. அந்த ராகேஷ் ஆளுங்க வைதேகி ஃபேமிலி அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஹீரோவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, சேஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இவர் பத்திரமா பாத்துக்கிறாரு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்க இந்த நிஷா இருக்காங்கல்ல, இந்த விஷயம் எல்லாருக்குமே போய் சேரணும், அப்பதான் நிறைய பேர் ஹீரோ மாதிரி பண்ணுவாங்க, இந்த விஷயத்த லைவா போடலான்ற மாதிரி லைவ் மாதிரி போடுறாங்க. இந்த லைவ ராகேஷோட ஆளுங்கெல்லாம் கவனிச்சிடுறாங்க. ஓஹோ, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா, கதையை முடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்க மொத்தமா கிளம்பி போறாங்க. ஹீரோவா அவங்க உள்ள போக கூடாது, தடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோ வேற ஒரு ஸ்பாட்ல இருக்காரு, வேகமா ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டு இருக்காரு. ஆளுங்க சமாளிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையலாம்னு நினைக்கிற எல்லா ஆளுங்களையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நிறைய பேருக்கு ஒரே சமயத்துல ஆபரேஷன் நடக்க போது, அதுக்கு கைடன்ஸ் கொடுக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வரணும். ஆனா அந்த வெளிநாட்டுல இருந்து வராரு பாத்தீங்களா, அவர் ஏர்போர்ட்லயே ஸ்டாப் பண்றதுக்கான வேலையை ராகேஷ் பண்ணிடுறாரு. அந்த ஆபரேஷன்னால நிறைய பேர் உயிர் தப்பிக்க போறாங்க, அது நம்மளால ஸ்டாப் ஆகுதே அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ஒரு பக்கம் ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, கைட் பண்றதுக்கு அவர் வரலன்னா நினைச்ச நேரத்துல ஆபரேஷன் நடக்காது, சக்சஸ் ரேட்டும் கம்மியாயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி ராகேஷோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. வெளியே நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் மொத்தமா காலி பண்றாங்க. இப்ப ஹீரோவும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. ராகேஷ் கன்னை வச்சு ஷூட் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா ஹீரோ கன்னை தள்ளி விட்டு இவரையும் லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா அந்த பையனை காப்பாற்ற முடியாது, என்ன பண்ணுவன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. யார் சொன்னா காப்பாற்ற முடியாதுன்னு, ஆல்ரெடி காப்பாத்திட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோ இவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த ஃபாரினரை அங்கிருந்து வர வச்சிருப்பாரு. அந்த ஃபாரினர் வந்து நல்லபடியா ஆபரேஷன்லாம் நடந்திருக்கும், அந்த பையனும் மீதி பசங்களும் பொழைச்சிருப்பாங்க. இதோட இந்த விஷயத்தெல்லாம் நிறுத்திக்கோ, நான் நினைச்சா உன் இடத்துக்கே என்னால வர முடியும், அதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது, அதனால தான் நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீயும் இதுக்கப்புறம் உன்னோட வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிருச்சுல, இவருமே சந்தோஷப்படுறாரு. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் இருக்கார்ல, உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன், காசுக்காக சிலருக்கு நான் வேலை பார்த்தது உண்மைதான், ஆனா இப்ப என்னோட கடமையை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் தாராளமா அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவரும் கையை நீட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் பிரகாஷும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. பார்த்தா மொத்த மக்களும் கூட்டு போக விட மாட்டோன்ற மாதிரி மறைச்ச மாதிரி நின்னுக்கிறாங்க. ஒருவேளை ராஜ்கோட்ல இருந்து இவங்க எல்லாம் வந்திருக்காங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அதாவது ஹீரோவோட சொந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்களான்னு யோசிக்கிறாரு. ஆனா பக்கத்துல இருக்க டிரைவர் இருக்கார்ல, சார் சொந்த ஊர்ல இருந்து வந்த கூட்டம் இல்ல, இங்க இவருக்கு உருவான கூட்டம்ன்ற மாதிரி சொல்றாரு. காரணம் மும்பையை சேர்ந்தவங்களும் இவர் பண்ண நல்லதுனால இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க, இவர் அரெஸ்ட் பண்ண விட மாட்டோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரால எதுவுமே
பண்ண முடியல, இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் எல்லாருக்குமே நன்றிலாம் சொல்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.